வெல்கம் பேக் டு கேஜிஎஃப் மீடியா யூடியூப் சேனல். நான் உங்கள் சந்தோஷ். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. எங்களை மேலும் ஊக்கப்படுத்த கேஜிஎஃப் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும். நிகழ்த்துகின்ற கொடுமையை கேள்வி கேட்கும் முழக்கமே, திசைகள் எட்டை பிழக்கமே, சீருகின்ற செம்படைக்கு சிறிதுமில்லை தடை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வாழியவே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வாழியவே, சிபிஐ வாழியவே, சிபிஐ வாழியவே, அரசியல் சாசன சட்டத்தை, அரசியல் சாசன சட்டத்தை காக்கும் போரில் ஈடுபடும், காக்கும் போரில் ஈடுபடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வாழியவே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வாழியவே. பிஜிஎம்எல் தொழிலாளர், பிஜிஎம்எல் தொழிலாளர் குடியிருப்புகளை சொந்தமாக்க, குடியிருப்புகளை சொந்தமாக்க டெல்லி சென்று போராடிய, டெல்லி சென்று போராடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வாழியவே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வாழியவே, சிபிஐ வாழியவே, சிபிஐ வாழியவே. பிஇஎம்எல் தொழிலாளர், பிஇஎம்எல் தொழிலாளர் உரிமைகள் எல்லாம் நிலைநாட்ட, உரிமைகள் எல்லாம் நிலைநாட்ட துணை நிற்கின்ற உறுதி கொண்ட, துணை நிற்கின்ற உறுதி கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வாழியவே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாவித்தேவே, 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 நாவித்தேவே. ಕಾರ್ಮಿಕರ ಪರವಾಗಿ ನಾವಿದ್ದೇವೆ, ಕಾರ್ಮಿಕರ ಪರವಾಗಿ ನಾವಿದ್ದೇವೆ, ಕಾರ್ಮಿಕರ ಪರವಾಗಿ ನಾವಿದ್ದೇವೆ, ಕಾರ್ಮಿಕರ ಪರವಾಗಿ ನಾವಿದ್ದೇವೆ, ದಲಿತರ ಪರವಾಗಿ ನಾವಿದ್ದೇವೆ, ದಲಿತರ ಪರವಾಗಿ ನಾವಿದ್ದೇವೆ, ರೈತರ ಪರವಾಗಿ ನಾವಿದ್ದೇವೆ, ರೈತರ ಪರವಾಗಿ ನಾವಿದ್ದೇವೆ, ರೈತರ ಪರವಾಗಿ ನಾವಿದ್ದೇವೆ, ರೈತರ ಪರವಾಗಿ. மாறிடாமல் ஏதுமில்லை மலர்ச்சியோடு புறப்படு, இன்னும் என்ன மேடு பள்ளம் சமப்படுத்த நினைத்திடு, எவரும் இங்கு அடிமை இல்லை அன்பினாலே அணைத்திடு, முடங்கினாமல் எது வந்தாலும் உரிமை வெல்ல துடித்திடு, அனைத்தும் இங்கு பொதுமையாக அடங்கிடாமல் வெடித்திடு, கடந்த கால தவறை நீக்கி புதிய உலகை படைத்திடு, சனங்கள் வாழ சமர் புரிந்து சரித்திரத்தை திருத்திடு, சீருகின்ற செம்படைக்கு சிறிதுமில்லை தடைகளே, வீறு கொண்டு எழுந்த பின்பு தாட்சி இல்லை நடையிலே, வேர்வை சிந்தும் எளியவரே, வெற்றி கொள்ளும் நாள்வரே, இல்லை இல்லை உறக்கமே, நொடியும் இல்லை நடுக்கமே. சீருகின்ற செம்படைக்கு சிறிதுமில்லை தடைகளே, வீறு கொண்டு எழுத பின்பு தளர்ச்சி இல்லை நடையிலே, வேர்வை சிந்தும் எளியவர் வெற்றி கொள்ளும் நாள் வரை, இல்லை இல்லை உறக்கமே, நொடியும் இல்லை நடுக்கமே.
உழைக்க வேண்டும் தோழனே. நேர்மையற்ற ஒரு சிலர் நிகழ்த்துகின்ற கொடுமையை கேள்வி கேட்கும் முழக்கமே இசையத்தை பிளக்கமே சீருகின்ற செம்படைக்கு ಭೂಮಿಯ ಒಳಗೆ ರಕ್ಷಣೆಗೆ ಪ್ರಾಣವನ್ನು ಒತ್ತೆ ಹಿಡಿದು ಜನರ ಸಂಪತ್ತನ್ನು ಹೆಚ್ಚಳ ಮಾಡಿಕೊಂಡಂತ ಜನ ನೀವು. ಇವತ್ತು ಇಲ್ಲಿ ಆರಾಮಾಗಿರೋರು ನಿಮ್ಮ ಹಿರಿಯರು ಈ ದೇಶದ ಸಂಪತ್ತನ್ನು ಜಾಸ್ತಿ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಗಣಿಗಳ ಒಳಗೆ ಅವರು ಪ್ರಾಣತ್ಯಾಗ ಮಾಡತಕ್ಕಂಥ ದೊಡ್ಡ ಇತಿಹಾಸ ಇದೆ. ಅದನ್ನು ಯಾರು ಮರಿಬಾರದು. ಅವತ್ತು ಕೂಡ ಯಾವ ಶ್ರೀಮಂತರು ಗಣಿಯ ಒಳಗಡೆ ನಿಂತೆ ಬರಲಿಲ್ಲ. ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ತಮಿಳುನಾಡಿನ ಅವರಾಗಿ ದಲಿತ ಕುಟುಂಬಗಳೇ ಇವತ್ತು ಈ ದೇಶದಲ್ಲಿ ನಿಂತು ಈ ದೇಶದ ರಕ್ಷಣೆ ಮಾಡಿದೆ. ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅಂಥ ಗಣಿಗಳಲ್ಲಿ ಪ್ರಾಣ
தீர்மானங்கள்ல முக்கியமான தீர்மானம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தங்க வயலையும் சரி பிஜிஎம்எல் இருந்துச்சு, இன்னைக்கு பிஎம்எல் இருக்குது. ஆனா புதிய வேலை வாய்ப்பு இன்னைக்கு இல்லை. வேலை செய்யற கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுக்கு நிரந்தரம் இல்லை. இன்னைக்கு கோலார் மாவட்டத்தில் சில்க் மில்க் கோல்டு சொன்ன இந்த கோலார் ஜில்லா ಇವತ್ತು நிருத்தியோகிகளನ್ನ ತುಂಬಿದೆ. வேலை இல்ல நிலைமை இருக்குது. நரசாபுரால ஆயிரக்கணக்கான இன்னைக்கு இளைஞர்கள் இன்னைக்கு கோலார் மாவட்டத்தில் வேலைக்கு செல்கிறார்கள். இன்னைக்கு இந்த மாநாடு 11 மாதங்கள் வேலை செஞ்சு 11 மாதம் ஆன பிறகு அவர்களை கான்ட்ராக்ட் முறையில் இன்னைக்கு மீண்டும் வெளியேற்றக்கூடிய நிலைமை வருது. இன்னைக்கு கோலார் ஜில்லாவில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்னைக்கு கான்ட்ராக்ட் தொழிலாளர்களாக இன்னைக்கு வேலை செய்கிறார்கள். அவங்க பிஇ படித்தவர்களாக இருக்கலாம், டிப்ளமா படித்தவர்களாக இருக்கலாம், ஐடிஐ படித்தவர்களாக இருக்கலாம். ஆனா நம்மள இன்னைக்கு நார்த் இந்தியாவில இருந்து இன்னைக்கு வேலை அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. சில்ட்ரன்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லை. சங்க சுரங்க தொழிலாளர்களுடைய பிள்ளைகள் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களாக வேலை செய்கிறார்கள். நரசாபுரா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல இன்னைக்கு கான்ட்ராக்ட் தொழிலாளர்களாக இன்னைக்கு வேலை செய்கிறார்கள். அவங்களுடைய சம்பளம் 17,000, 18,000. ஆனா இன்னைக்கு இந்த பிஎம்எல் பகுதியில 1000 ஏக்கர் இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப்காக மாநில அரசு இன்னைக்கு எடுத்திருக்கிறது. இந்த மெம்பர் தொழிலாளர்களுடைய பிள்ளைகளுக்காகவோ பிஜிஎம்எல் தொழிலாளர்களுடைய பிள்ளைகளுக்காகவோ இன்னைக்கு கோலார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த மெம்பர் பகுதியில் உருவாக்கப்படுகிற அந்த தொழிற்சாலைகளிலே வேலை கொடுக்கப்பட வேண்டும். நிரந்தர வேலை வாய்ப்பை உருவாக்கப்பட வேண்டும். ஏஐஎஃப்னுடைய நேஷனல் செக்ரட்டரி உட்கார்ந்து இருக்கிறார். மெம்பர் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுடைய போராட்டம் நடந்த போது ஹரிஷ் மாலா டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ எம்பி சந்தோஷ் லெட்டர் கொண்டு வந்து ஆதரவு தெரிவித்தார். ராஜ்நாத் சிங் கிட்ட டிஃபென்ஸ் மூலியமா இன்னைக்கு மெம்பர் பிரச்சனை தீர்க்கப்படும் சொன்னாங்க. 1 வருஷம் ஆக போது இன்னைக்கு வரைக்கும் தீர்க்கப்படல. சென்ட்ரல் மினிஸ்டர் குமாரசாமி வந்து போனார். இந்த கோலார் மாவட்டத்தினுடைய எம்பி மல்லேஷ் பாபு கூட இந்த பிரச்சனைகளை தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார். அதனால இந்த மாநாடு முழுக்க பிஎம்எல் தொழிற்சாலையை நம்பி இங்க புதியதாக உருவாக்கப்படுகின்ற தொழிற்சாலைகளை நம்பி நரசாபுராவில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை நம்பிதான் இளைஞர்களுடைய எதிர்காலம் இருக்கிறது. மாற்று தொழிற்சாலை இல்லை. ஆயிரக்கணக்கான டெய்லி டிராவலர் இன்னைக்கு பெங்களூருக்கு போயிட்டு இருக்கிறான். ஆனா இன்னைக்கு தங்க வயல தொழிற்சாலையை உருவாக்கலாம், அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற பிரதான பிரச்சனைகளை இங்கே விவாதிக்கப்படுகிறது. விவசாயிகளுடைய நிலை, தொழிலாளர்களுடைய நிலை, மாணவர்களுடைய நிலை. ஒரு காலத்தில் கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல எஜுகேஷன்ல ஃபர்ஸ்ட் இருந்த இந்த ஊரு இன்னைக்கு வெளி மாவட்டங்களுக்கு போய் படிக்கிற ஒரு நிலை வருது. அதனால எல்லா விதமான பிரிபரன்ஸையும் கொடுக்கணும். அந்த போராட்டங்களுக்கு முன்னின்றது இந்த செங்கொடிதான். இந்த செங்கொடிதான் தங்க வயலிலும் சரி கோலார் மாவட்டத்திலும் சரி பல்வேறு மாற்றங்களை இப்போ நம்ம கம்யூனிஸ்ட்
ಭಾರತ ಕಮ್ಯುನಿಸ್ಟ್ ಪಕ್ಷ CPI ಒಳ ಮೀಸಲಾತಿಯನ್ನು ನಾವು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಬೆಂಬಲಿಸ್ತೇವೆ. ಯಾವ ಜಾತಿ ಜನಸಂಖ್ಯೆಯ ಆಧಾರದ ಮೇಲೆ ಮೀಸಲಾತಿ ಒಳ ಮೀಸಲಾತಿ ವಿಭಜನೆಯಾಗಿ ಎಲ್ಲರಿಗೂ ನ್ಯಾಯ ಸಿಗಬೇಕು. ಈಗಾಗಲೇ 101 ಜಾತಿಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಸಣ್ಣ ಪುಟ್ಟ ಜಾತಿಯವರು ಕೂಡ ಮೀಸಲಾತಿ ಸಿಗ್ತಕ್ಕಂಥ ನಿಟ್ಟಿನಲ್ಲಿ ಒಂದು ನಾಗಮೋಹನ್ ದಾಸ್ ವರದಿ ಇವತ್ತು ಮಣ್ಣೆ ಆಗಿದೆ. ಅದರ ಬಗ್ಗೆ ಸಾಧಕ ಬಾಧಕ ಚರ್ಚೆ ಆಗ್ತದೆ. ನಾವಾದರೂ ಕೂಡ ಇವತ್ತು ಹೇಳೋದು ಅದೇನೇ ವ್ಯತ್ಯಾಸಗಳಿದ್ರೂ ಕೂಡ ಆ 101 ಜಾತಿಯವರಿಗೂ ನ್ಯಾಯ ಸಿಗುವಂಥ ಸಮ್ಮತವಾದಂಥ ಒಂದು ಒಟ್ಟು ಅಭಿಪ್ರಾಯಕ್ಕೆ ಬಂದು ಈ ನಡೀತಿರ್ತಕ್ಕಂಥ ಸದನದಲ್ಲಿ ಅದು ಜಾರಿಯಾಗಿ ಆ ಕಟ್ಟಕಡೆಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಮತ್ತು ಇದುವರೆಗೂ ಮೀಸಲಾತಿಯನ್ನು ಪಡೆದೇ ಇರತಕ್ಕಂಥ ಸಮುದಾಯಗಳಿಗೆ ನ್ಯಾಯ ಕೊಡಿಸಬೇಕು ಅಂತಕ್ಕಂಥ ನಿಟ್ಟಿನಲ್ಲಿ ಒಳ ಮೀಸಲಾತಿಯ ಹೋರಾಟವನ್ನು CPI ನಾವು ಬೆಂಬಲಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಎರಡನೇದು ಬಹಳ ಪ್ರಮುಖವಾಗಿ ಇವತ್ತು ಧರ್ಮಸ್ಥಳದ SIT ರಚನೆ ಮತ್ತು ಅಲ್ಲಿ ಘಟನೆಗಳನ್ನು ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಬಹುಶಃ ನಾವು ಕಮ್ಯುನಿಸ್ಟ್ ಪಾರ್ಟಿಯವರು ನೇರವಾಗಿ ಹೇಳ್ತೀವಿ, ಅಲ್ಲಿ ನಡೆದಂಥ ಪ್ರಕರಣಗಳ ಬಗ್ಗೆ ಈಗಾಗಲೇ SITನ ಸರ್ಕಾರ ನೇಮಕ ಮಾಡಿದೆ, ಅದನ್ನು ಸ್ವಾಗತಿಸ್ತೇವೆ. ಹಾಗೆ ಉಗ್ರಪ್ಪ ಕಮಿಟಿಯವರು ಭಾಳ ಹಿಂದೆಯೇ ಉಗ್ರಪ್ಪ ಕಮಿಟಿಯವರು ಆ ಧರ್ಮಸ್ಥಳ ಮತ್ತು ಬೆಳ್ತಂಗಡಿಯ ಸುತ್ತಮುತ್ತ ನಡೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಅಸಹಜ ಸಾವುಗಳ ಬಗ್ಗೆ ಒಂದು ವರದಿಯನ್ನು ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಕೊಟ್ಟಿದೆ. ವರದಿ ಸಲ್ಲಿಕೆಯಾಗಿ 2 ವರ್ಷ ಆದರೂ ಕೂಡ ಅದು ಧೂಳು ತಿಂತಾ ಇದೆ. ಈಗ ನಾವು ಅವ್ರನ್ನ ಸರ್ಕಾರನ ಸಿದ್ದರಾಮಯ್ಯನವ್ರನ್ನ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಉಗ್ರಪ್ಪ ವರದಿನಲ್ಲಿ ಅಫಿಷಿಯಲ್ ಆಗಿ ಇವತ್ತು ತಲೆಬುರುಡೆ ಇನ್ನೊಂದೆಲ್ಲ ಇವತ್ತು ಬಂದಿರೋದು ಅಧಿಕೃತವಾಗಿ ಅಲ್ಲಿ ಅಸಹಜ ಸಾವು ಆಗಿದೆ ಅಂತಕ್ಕಂಥ ವರದಿಯನ್ನು ಸರ್ಕಾರ ನೇಮಕ ಮಾಡಿದಂಥ ಒಂದು ಸಮಿತಿಯೇ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಮಾಹಿತಿ ಕೊಟ್ಟಿದ್ರು ಕೂಡ ಮೌನವಾಗಿದ್ದೀರಾ. ನಾವು ನಿಮಗೆ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡ್ತಿದ್ದೀವಿ, ಉಗ್ರಪ್ಪ ಸಮಿತಿಯ ವರದಿಯಲ್ಲಿ ಏನು ಅಸಹಜ ಸಾವಿದೆ ಆ ಎಲ್ಲ ಅಸಹಜ ಸಾವುಗಳ ಬಗ್ಗೆ SIT ತನಿಖೆ ಮಾಡಬೇಕು ಮತ್ತು ನಿಷ್ಪಕ್ಷಪಾತವಾಗಿ ತನಿಖೆ ಮಾಡಬೇಕು. ನಾವು ಕಮ್ಯುನಿಸ್ಟರು ಇವತ್ತು ಯಾವುದೇ ಧರ್ಮಸ್ಥಳ ಆಗಲಿ ದೇವರಾಗಲಿ ಅಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯವಸ್ಥೆ ಹೆಗ್ಗಡೆಯವರ ವಿರುದ್ಧವಾಗಿಲ್ಲ. ನೇರವಾಗಿ ಹೇಳ್ತೀವಿ, ನಾವು ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದೇನು ಅಂತಂದರೆ ಆ ಅಸಹಜ ಸಾವುಗಳಿಗೆ ಕಾರಣ ಏನು ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ನಿಷ್ಪಕ್ಷಪಾತ ತನಿಖೆ ಆಗಬೇಕು, ಅಪರಾಧಿಗಳಿಗೆ ಶಿಕ್ಷೆ ಆಗಬೇಕು, ನಿರಪರಾಧಿಗಳ ಬಗ್ಗೆ ಆರೋಪಗಳು ಇನ್ನೊಂದು ನಡೆಯೋದು ಕೂಡ ನಿಲ್ಲಬೇಕಾಗ್ತದೆ. ಕಾರಣ ಏನಂದರೆ ಸೌಜನ್ಯ ಪ್ರಕರಣದಲ್ಲಿ ಸಂತೋಷ್ ರಾವ್ನೇ ಆರೋಪಿ ಅಂತ ಕರ್ಕೊಂಡೋಗಿ ಅಲ್ಲಿ ಅಷ್ಟು ವರ್ಷ ಕೊಳೆ ಹಾಕಿ ಕೊನೆಗೆ CBI ಕೋರ್ಟನ್ನು ನಿರಪರಾಧಿ ಅಂತ ಹೇಳಿ ವಾಪಸ್ ಕಳಿಸ್ತಾರೆ. ಆ ಸಂತೋಷ್ ರಾವ್ ಅನುಭವಿಸಿರುವ ಸಂಕಟಗಳಿಗೆ, ಅವರು ಕುಟುಂಬ ಅನುಭವಿಸಿರುವ ಸಂಕಟಗಳಿಗೆ ಯಾರು ಹೊಣೆ ಆಗಬೇಕಾಗುತ್ತೆ? ಹಾಗಾಗಿ ನಾವು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡ್ತಿರೋದು, ಯಾರೇ ತಪ್ಪು ಮಾಡಿರಲಿ ಅವ್ರಿಗೆ ಶಿಕ್ಷೆ ಆಗಲಿ ಅಂತ ನ್ಯಾಯದ ಪರವಾಗಿದ್ದೀವಿ ಹೊರತು ದೇವಸ್ಥಾನದ ವಿರುದ್ಧ ಅಲ್ಲ ಅಂತಕ್ಕಂಥ ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ನಾನು ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಜೊತೆ ಮನವಿ ಮಾಡ್ತೇನೆ. ಮತ್ತೊಂದು 3ನೇ ಪ್ರಶ್ನೆ ಹೇಳಿ ನನ್ನ ಮಾತನ್ನು ಮುಕ್ತಾಯ ಮಾಡ್ತೇನೆ. ಈ ಏನು ಸದನ ನಡೀತಾ ಇದೆ, ಸಭೆಯ ಸದನ ನಡೀತಾ ಇದೆ, ಅಲ್ಲಿ ದೇವದಾಸಿ ಪುನರ್ವಸತಿ ಕಾಯ್ದೆ 2025 ಜಾರಿ ಆಗ್ತಾ ಇದೆ. ಬಹಳ ಸಂತೋಷದ ವಿಷಯ, ನಮಗೆ ಬಹಳ ಸಂತೋಷದ ವಿಷಯ. ಈ ಭಾಗದಲ್ಲಿ ದೇವದಾಸಿ ಪದ್ಧತಿ ಇಲ್ಲ. ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದ 17 ಜಿಲ್ಲೆಯಲ್ಲಿ ದೇವದಾಸಿ ಒಂದು ಸಾಮಾಜಿಕ ಪಿಡುಗಿಗೆ ಒಳಗಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ತಾಯಂದಿರ ಮಕ್ಕಳಿಗೆ ಇವತ್ತು ಅವರ ತಂದೆ ಯಾರು ಅಂತ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ಅವರು ಮಾರ್ಕ್ಸ್ ಕಾರ್ಡ್ ತೆಗೆದರೆ ಅಲ್ಲಿ XXX ಅಂತ ಬರೀತಾರೆ. ಯಾರೋ ತಂದೆಗೆ ಹುಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಮಕ್ಕಳು ಕೊನೆ ತನಕನೂ ಕೂಡ ತಂದೆ ಯಾರು ನಾನು ಗೊತ್ತಲ್ಲದೆ ಇವತ್ತು ಸಂಕಟ ಪಡ್ತಿದ್ದಾರೆ. ಅಂಥವರ ಆ ಮಕ್ಕಳ ಸಂಕಟಕ್ಕೆ ಇವತ್ತು ಈ ಒಂದು ಕಾಯ್ದೆ ನೆರವಾಗುತ್ತೆ. ಅಂದರೆ ಪಿತೃತ್ವವನ್ನು ಅವರು ಖಾತರಿಪಡಿಸ್ತಕ್ಕಂಥದ್ದು. ನನ್ನ ತಂದೆ ಯಾರು, ಬಯಾಲಜಿಕಲ್ ಫಾದರ್ ಯಾರು ಅಂತಕ್ಕಂಥದ್ದನ್ನು ಕೇಳುವ ಅಧಿಕಾರವನ್ನು ದೇವದಾಸಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಕೊಡ್ತಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪ್ರಯತ್ನ, ಸಿದ್ದರಾಮಯ್ಯನವರ ಸರ್ಕಾರದ ಪ್ರಯತ್ನಕ್ಕೆ ಕಮ್ಯುನಿಸ್ಟ್ ಪಾರ್ಟಿ ಸಂಪೂರ್ಣ ಬೆಂಬಲ ಕೊಡುತ್ತೆ. ಇದೇ ಸದನದಲ್ಲಿ ಅದು ಪಾಸಾಗಿ ಎಲ್ಲ ದೇವದಾಸಿ ಕುಟುಂಬಗಳಿಗೆ ನ್ಯಾಯ ಸಿಗಲಿ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಕಮ್ಯುನಿಸ್ಟ್ ಪಾರ್ಟಿ ಆಶೆ. ಬಲಗೈ ಮತ್ತು ಎಡಗೈ ಅಂತಕ್ಕಂಥ ಏನು ವಿಭಜನೆ ಇದೆ ಇದರಲ್ಲಿ, ಬಹುಶಃ ಅಲ್ಲಿ ಅವರ ಹಂಚಿಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂಗೆ, ಮೀಸಲಾತಿಯ ಪ್ರಮಾಣದ ಹಂಚಿಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂಗೆ ಚರ್ಚೆ ಆಗ್ತಾ ಇದೆ. ಅಲ್ಲಿ ಆದಿ ಕರ್ನಾಟಕ ಮತ್ತು ಆದಿ ದ್ರಾವಿಡ ಇಂತಕ್ಕಂಥ ಕೆಲವು ಉಪಪಂಗಡಗಳು ಇವೆಲ್ಲವೂ ಕೂಡ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಬಲಗೈನ ವಲಯ ಗ್ರೂಪಲ್ಲೇ ಬರ್ತಾ ಇತ್ತು. ಅದನ್ನು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಇಟ್ಬಿಟ್ಟು 1% ಮೀಸಲಾತಿಯನ್ನು ಕೊಟ್ಟಿರೋದ್ರಿಂದ ನಮಗೆಲ್ಲೋ ಅನ್ಯಾಯ ಆಗ್ತದೆ ಅಂತಕ್ಕಂಥ ಮಾತನ್ನು ಬಲಗೈ ಸಮುದಾಯದವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಾವು ಕಮ್ಯುನಿಸ್ಟ್ ಪಾರ್ಟಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಿರೋದು, ಇಂಥ ಎಲ್ಲ ಸಣ್ಣ ಪುಟ್ಟ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಎಡಗೈ ಆಗಿರ್ಬೋದು, ಬಲಗೈ ಆಗಿರ್ಬೋದು, ಅಥವಾ 101 ಜಾತಿಯ ಪ್ರತಿನಿಧಿಗಳು ಕೂತ್ಕೊಂಡು, ಇದು ಯಾಕಂದರೆ ಯಾರದೋ ವಿರುದ್ಧ ಹೋರಾಟ ಮಾಡೋದಲ್ಲ, ಸಮುದಾಯಕ್ಕೆ ಸಿಕ್ಕಿರ್ತಕ್ಕಂಥ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಕೊಟ್ಟಂಥ ಅವಕಾಶ ಇರೋದ್ರಿಂದ ಮೀಸಲಾತಿ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರಿಂದ ಇದ್ದರೆ ಮೀಸಲಾತಿನೇ ಇಲ್ದಿದ್ರೆ ಪ್ರಶ್ನೆ ಇರ್ತಿಲ್ಲ. ಈಗ ನಮಗೆ ಸಿಕ್ಕಿರ್ತಕ್ಕಂಥ ಅವಕಾಶವನ್ನು ಹಂಚುವ ವಿಷಯದಲ್ಲಿ 101 ಜಾತಿಯ ಪ್ರಮುಖರು ಸೇರಿಕೊಂಡು ಸಮಾನವಾಗಿ ಯಾರಿಗೂ ಅನ್ಯಾಯ ಆಗದಾಗೆ ನ್ಯಾಯ ಕೊಡಬೇಕು ಅಂತಕ್ಕಂಥದ್ದನ್ನು ನಾವು ಬಯಸ್ತೀವಿ.